ஸோ 20,000 ப்ரைஸ் பட்ஜெட் ஒரு டிவைஸ் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன்ஸ் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவோட K13 5G. ஸோ இந்த டிவைஸோட கரண்ட் ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு 8+128 நமக்கு வந்து 19,000 பேங்க் ஆஃபர்லாம் போக 18,050 அந்த ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இதுலேயே நமக்கு 8+256 21,000 பேங்க் ஆஃபர்லாம் போக 19,950 அந்த ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இந்த ஓப்போட K13 5G வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. நான் ஃப்ளிப்கார்ட் பிபிலியன் டே சேலில் வந்து பார்த்தா 15,000 இந்த டிவைஸ் வாங்கியிருந்தேன். இப்போ நமக்கு அப்படியே வந்து 5,000 கிட்ட வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இங்க டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.67 inches full HD plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. தென் 1200 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டிவைஸ் இன்டோர் அண்ட் அவுட்டோர்ல டிஸ்ப்ளேயோட பிரைட்னஸ் லெவல் நல்லாவே இருக்கு. நீங்க பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஒரு 7000 mAh கான பெரிய பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. சோ இந்த டிவைஸ் நம்ம ஃபுல்லா சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 8 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தா ஆகும். ஒன்ஸ் டிவைஸ் சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா 9 hours கிட்ட வந்து பார்த்தா பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்குது. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ColorOS 15 based on Android 15 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. சோ நீங்க யாராவது ஓப்போட K13 5G யூஸ் பண்றீங்க அப்படின்னா ColorOS 16 அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த டிவைஸ்க்கு இன்னும் நமக்கு வந்து 1 இயர்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் 2 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுப்பாங்க. ஸோ ColorOS இங்கே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். தென் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 4 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நீங்களே ஒரு 8 lakhs கிட்ட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி BGMI நம்ம 90 FPS விளாண்டுக்க முடியும். இங்கே கேம் பிளே நல்லா இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே பேக்கில் 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மோனோக்ரோம் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து இருக்கு. இங்கே நமக்கு வந்து அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இங்கே கேமராவோட ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு டீசெண்டாக இருக்கு. ஸோ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த டிவைஸில் கேமரா நமக்கு வந்து பார்த்தா ஆவரேஜாக தான் இருக்கும், பட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்கும். இந்த ஓப்போ K13 5G பத்தி ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா Realme P4. இந்த டிவைஸோட ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 6+128 நமக்கு வந்து 20,000, பேங்க் ஆஃபர் 2,000 வந்து இருக்கு, 18,000 வந்து கிடைக்கும். 8+128 நம்ம பேங்க் ஆஃபர்ல போக 20,000 அந்த பிரைசிங் உங்களுக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். இங்கே டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.77 inches full HD plus சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. இங்கே 144 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இங்கே நம்ம யூஸ் பண்ணும்போது 120 Hz தான் வந்து பார்த்தா கிடைக்கும். இந்த 144 Hz நமக்கு வந்து பார்த்தா BGMI கேம் பிளே பண்ணும்போது நமக்கு வந்து கிடைக்கும். 4500 பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்ப்ளேயோட பிரைட்னஸ் லெவல் நல்லாவே இருக்கு. இந்த நீங்க பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7000 mAh கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த டிவைஸ் நம்ம ஃபுல்லா சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 18 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தாச்சு. இங்கே நம்ம ஸ்கிரீன் ஆன் டைம் செக் பண்ணும்போது அரௌண்ட் நமக்கு இதுலேயும் வந்து 9 hours மேலே நம்ம ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து பார்த்தா கிடைக்குது. ஸோ பேட்டரி பேக்கப் நம்ம கவலைப்பட தேவையில்லை. இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Realme 6.0 பேஸ்ட் ஆன் Android 15 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே 7.0 கான அப்டேட் வந்து பார்த்தா கிடைக்கும். இங்கே உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம ஓப்போல வந்து ColorOS இருக்கும், Realmeல வந்து Realme வந்து இருக்கும். ரெண்டுமே நமக்கு வந்து ஒன்று தான். இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Realme யூஸ் பண்ணுறது நல்லாவே இருக்கும். இங்கே Realme என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இங்கே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 740 Ultra வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நியர்லி 9 lakhs ஸ்கோர் வந்து பார்த்தா கிடச்சிச்சு. இங்கே ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நியர்லி 9 lakhs ஸ்கோர் வந்து பார்த்தா கிடச்சி. இங்கே BGMI கேம் பிளே பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃபால்ட்டாக 90 FPS விளாண்டுக்க முடியும். தென் அந்த கேம் போர்டில் வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் இருக்கும், அதை எனேபிள் பண்ணோம் அப்படின்னா அந்த 144 Hz கேம் பிளே நமக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். ஸோ இங்கே BGMI கேம் பிளே நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, ஒரு 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் எடுத்து சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க. இது எடுக்கிற ஃபோட்டோஸ் நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. இங்கே Realme P4 நமக்கு வந்து 18,000 அந்த பிரைசிங் வந்து பார்த்தா கிடைக்குது. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த P4 நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆல்ரவுண்டராக இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் போக்கோ தரப்புலேருந்து ரீசெண்ட் ரிலீஸ் ஆன போக்கோ M8. ஸோ இந்த டிவைஸோட ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் நம்ம 3 ரேம் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. நம்ம 6+128 பேங்க் ஆஃபரில் போக 17,000 ப்ரைசிங் வந்து கிடைக்குது. 8+128 பேங்க் ஆஃபரில் போக 18,000, 8+256 பேங்க் ஆஃபரில் போக 20,000 அந்த ப்ரைசிங் வந்து கிடைக்குது. இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.77 inchஸ்க்கான ஒரு கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கர்வ்டு ஸ்க்ரீன் பார்க்க நல்லாவே இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது கூட நமக்கு வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு கண்டென்ட் வாட்சிங்கான நல்லா சூப்பராகவே இருக்குது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5520 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே 45 வாட்ஸ்க்கான ஒயிட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. தென் 18 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் நம்ம ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 16 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தாச்சு. இங்கே ஸ்கிரீன் ஆன் டைம் பொறுத்த வரைக்கும் நமக்கு அரௌண்ட் 8 hours கிட்ட வந்து பார்த்தா கிடைக்குது. 1 டேக்கான பேட்டரி லைஃப் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் HyperOS 2.0 பேஸ்ட் ஆன் Android 15 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நமக்கு HyperOS 3.0 ரிலீஸ் ஆயிடுச்சு, பட் இங்கே அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம், இங்கே கொடுக்கல. நம்ம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்தா அப்டேட் வந்து கிடைக்கும். இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தா 4 years
இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் தென் 6 இயர்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் சாம்சங் இதே மாதிரி ப்ராமிஸ் பண்ணுவாங்க. இங்கே நமக்கு ரெட்மி அதே மாதிரி வந்து பார்த்து கொடுத்துருக்காங்க. HyperOS பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு, நம்மளால சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ HyperOS நல்ல ஒரு சாஃப்ட்வேர் தான். நெக்ஸ்ட் இந்த டிவைஸ் நல்லா இல்லாத விஷயம் வந்து பார்த்தா கேமரா தான். இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் நம்ம 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, ஒரு 2 MP டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு 20 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. ஸோ கேமரா பற்றி பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சு பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். இங்கே ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் ரன் பண்ணும்போது நியர்லி 7.9 lakhs ஸ்கோர் வந்து பார்த்தா கிடச்சி. இங்கே பிஜிஎம்ஏ கேம் பிளே ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. தென் மற்றபடி நம்ம டே டு டே யூஸ் பண்ணுறதுக்கு மல்டி டாஸ்கிங்கில் வந்து பார்த்தா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. இந்த போக்கோ M8 நமக்கு வந்து போய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பட் கேமரா மட்டும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. எனக்கு கேமரா கொஞ்சம் முக்கியம் இல்லை, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா போக்கோ M8 நல்ல ஒரு ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா விவோ T4R. இந்த டிவைஸோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 8+128 21,000 ரூபா. இங்கே பேங்க் ஆஃபர் பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட் SB கார்டு யூஸ் பண்ணப்போ 2,000 கிட்ட ஆஃபர் வந்து இருக்கு. தென் மற்ற நார்மலான கார்டுக்கு நமக்கு வந்து 1,000 கிட்ட வந்து ஆஃபர் இருக்கு. இந்த டிவைஸ் உங்களால் 19,000 ரூபா அந்த ப்ரைஸிங் வந்து வாங்கிக்க முடியும். இங்கே நம்ம 6.77 inches ஃபுல் HD + AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5700 mAh பேட்டரி வந்து இருக்கு. 44 wattsக்கான சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த டிவைஸ் நம்ம ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் கிட்ட வந்து பார்த்து ஆகுது. இங்கே பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 8 hours மேலே வந்து தாண்டுது. கொஞ்சம் ஹெவி யூஸ் பண்ணால் 1 டேக்கான பேட்டரி லைஃப் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். தென் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் FunTouchOS 15 வந்து கொடுத்துருக்காங்க. Android 15 வந்து பேஸ் பண்ணுது. உங்களுக்கு கூடிய சீக்கிரமே OriginOS-க்கான அப்டேட் உங்களுக்கு வந்து பார்த்தா கிடைச்சிரும். இங்கே 2 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 700 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நியர்லி ஒரு 6.8 lakh ஸ்கோர் வந்து பார்த்தா கிடைக்குது. இங்கே பிஜிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் 60 fps-க்கான சப்போர்ட் தான் இருக்குது. நம்ம நார்மலாக ஜென்ரல் யூசேஜுக்கு வந்து பார்த்தா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். தென் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செகண்டே நமக்கு இங்கே ஒரு பொக்கே சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நம்ம 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸில் நம்ம கேமரா வந்து பார்த்தா ஆவரேஜாக இருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ் இந்த டிவைஸில் வந்து பார்த்தா கிடைக்குது. உங்களுக்கு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வேணும், நான் வாங்கின விவோ ஃபோன் தான் வாங்குவேன்ற போது மேபி இது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்த டிவைஸ்க்கான பை லிங்க் எல்லாமே கீழே வியூ ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. தென் இந்த மொபைலுக்கான ரிவ்யூ வீடியோஸும் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. 20,000 பிரைஸ் ரேஞ்சு நான் ஒரு டிவைஸ் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக ஓப்போட K13 5G சூஸ் பண்ணுவேன். தென் செகண்ட் ஆப்ஷனாக நான் வந்து Realme P4 வந்து சூஸ் பண்ணுவேன். நீங்கள் எந்த டிவைஸ் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.